புத்திர குழந்தை பிறக்கிறதுக்கு, ஸ்ரீராமர் பிறக்கிறதுக்கு தசரதர் சொன்ன மந்திரம் புத்திர காமேஷ்டி யாக மந்திரம். இது நல்லபடியாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வரக்கூடிய ஒரு மந்திரம். இதை 48 நாட்கள் 12 முறை சொல்லணும். எப்போ நேரம் இருக்கோ அப்போ சொல்லலாம் இந்த மந்திரத்தை. அது என்ன மந்திரம் அப்படின்னா, புத்திர காமேஷ்டி தேவாதி மூர்த்தி தர்ப்பயாமி. புத்திர க்ஷேமார்த்த தேவாதி மூர்த்தி தர்ப்பயாமி. சந்தான கிருபா தேவாதி மூர்த்தி தர்ப்பயாமி. இந்த 3 லைன் தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குது ராமாயணத்தில் ஒரு இடத்துல. இந்த 3 லைனை நம்ம சொல்லிட்டு வருவோம். குழந்தை பாக்கியம் வேண்டியவா எல்லாரும். அதோடு இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்த ஒரு ஜோதிடம் கேட்க வந்த ஒரு பொன்மணி தன்னோட கணவனுக்கு உயிரணுக்களே இல்லைன்னு சொல்கிற டாக்டர்னு சொன்னேன். அது அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் உயிரணுக்கள் இல்லாத போகிறது அப்படின்னலாம் இருக்காது. ஒரு முறை டெஸ்ட் பண்ணினா இல்லாதது போல இருக்கும். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணினா இருக்கும். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணால் நிறைய இருக்கும். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணால் உண்மை இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரிக்கா நம்ம என்ன தான் டெஸ்ட் பண்ணி என்ன தான் செஞ்சாலும் அதில் இல்லை அப்படின்றது வந்தால் கூட பகவான் கண் திறந்தால் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வருவோம். சொல்லிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக புத்திரபாகியம் அப்படின்றது கிடைக்கும். உணவுலேயும் இந்த முருங்கைப்பூவை ஆண்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். வதக்கி பொரியல் ஆட்டம் அப்படி பண்ணி சாப்பிட்டுங்க. முருங்கைக்காய், முருங்கைப்பூ இதெல்லாம் ஆண்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். பெண்களும் கூட இந்த வாழைப்பூ இந்த மாதிரியான பூக்களை சாப்பிட்டுட்டு வரலாம். சித்த மருத்துவத்தில்தான் இதெல்லாம் நிறைய உயிரணுக்கள் பெருக்கிறதுக்கெல்லாம் வழி இருக்குது. அதனால் நம்ம அந்த சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம்னு வேறு மருத்துவத்தையும் வேறு நம்ம நாடி பார்க்கலாம். ஏன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிறது யாருக்கும் இருக்காது சாதாரணமாக. அது எல்லாத்துக்கு காரணங்களை தான் இருக்கும் வழிய குழந்தை இல்லைங்கிற அந்த ஒரு வருத்தத்தை கடவுள் யாருக்குமே நிஜமாக கொடுக்க மாட்டார். என்னிடத்த ஜோதியம் கேட்க வந்த ஒரு பெண்மணி 36 வயசு, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. எப்போ பிறக்கும்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன். நான் அவளுடைய ஜாதகத்தை பார்த்த உடனே நான் சொன்னேன், 14 வயசுக்குள்ளே இருக்கணுமே உனக்கு, குழந்தை உண்டாகி கழிச்சுட்டியான்னு கேட்டேன். அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது தான். இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் தெரிஞ்சுது, நான் என்ன பண்ணுறது. அப்புறம் ஒத்துண்டா, ஆமாம் அவருக்கு ஃபாரின் போகிறதுக்கு கிடச்சிது சான்ஸு. எனக்கு கர்ப்பத்தோட ஃபாரினுக்கெலாம் போகக்கூடாதுன்றா டாக்டர். அதனால் நான் குழந்தை பெற்றுன அப்புறம் நான் ஆக்ஷன் போகிறேன்னு சொன்னேன். அவர் கல்யாணம் ஆன புதுசு அப்போ என்னால் அவரை விட்டு மாமியார் வீட்டிலலாம் இருக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால் நான் அந்த கர்ப்பத்தை அழிச்சிட்டேன். நான் சொன்னேன், அந்த கர்ப்பத்தை நீ அழிச்சிட்ட, ஆனால் உன்னோட வயத்தில் அழுக்குகள் நிறைய இருக்குது. நீ போய் டாக்டர்கிட்ட போய் நீ மறுபடியும் கன்சல்ட் பண்ணு. இன்னும் 9 மாதங்களில் உனக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிச்சயமாக உனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது ஜாதகப்படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன்.
திருமணம் ஆகி 16 ஆண்டுகள் அவளுக்கு ஆயிருந்தது. திருமணமாகி 2 வருஷத்தில் ஃபாரினுக்கு குழந்தை உண்டாச்சு. ஃபாரினுக்கு போயிட்டு அந்த குழந்தைய இது பண்ணிவிட்டு வேணும் பல்ல பாவம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள் தானே இதெல்லாம். அதை நான் தப்புன்னு சொல்ல. இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் காமிக்கும்போது டாக்டர் என்ன சொல்லியிருக்கா, இந்த கரு தங்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கும் இல்லையா, வயதுக்குள்ளே கருப்பை, அது ஒரு சீட் மாதிரி இருக்கும். அந்த இடம் குழந்த கரு தங்குற இடம். அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிச்சி சரி பண்ண போகிறோம். அடுத்த 10வது மாதமே அவளுக்கு நல்லபடியாக குழந்தை வயத்தில். சுந்தர்ராஜன் பேர் வச்சாங்க குழந்தைக்கு. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பகவான் நமக்கு கொடுக்குற சமயத்தில் நம்ம தப்பு பண்ணல. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான். சின்ன வயசு கல்யாணம் ஆன கையோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஆசையோடு இருக்கணும். அதுதானே ஆசையாக இருக்கும். குழந்தை குட்டியில் அப்புறம் தான் தோணும் நமக்கு. இப்படி ஒரு சின்ன சின்ன தவறுகளால் கூட குழந்தைகள் திருப்பியும் பறக்கிறது கஷ்டமாக போகிறது. எப்போ ஒரு குழந்தை வயத்தில் முந்துட்டோ அதை நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த சான்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு தான் வருது. அந்த பொண்ணோட ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி அது வலுக்கட்டாயமாக அந்த செயல் நடந்திருக்குதுங்கிறது ஜாதகத்தில் ரொம்ப வேதனையை கொடுத்துருது எனக்கு. திருப்பியும் 16 வருஷம் கழிச்சு தான் அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துக்கு வருது. அப்படிங்கிறத வச்சு தான் நான் இதில் சொன்னேன். அதனால் கர்ப்பம் ஆக மாட்டோம், குழந்தை பிறக்காதுன்றது யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமே பிறக்கும். கல்யாணமாகி 12 வருஷம் ஆனாலும், 9 வருஷம் ஆனாலும், 8 வருஷம் ஆனாலும், 16 வருஷம் ஆனாலும் பிறக்கணுன்னா பிறக்கும். ஆனால் நம்பிக்கையோடு நம்ம பகவானை கேட்கலாம். இந்த தசரத சக்கரவர்த்திக்கே இந்த ராமரை கொடுத்துருக்குற அந்த மந்திரம் நம்ம வீட்டில் ஒரு மழை சந்தோஷமாக வாழ்த்துக்கு அனுகிரகம் பண்ணிட்டுமே அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவில் அந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன். இதை பயன்பட வேண்டியவா பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்கலாம்.